கலைகளையும் பயிற்றுவிக்கும் கலைக்கூடமாக மாற்றிட முனைப்புடன் செயல்பட்டு வரும் சிற்பி என்ற வரிகளுக்கு பொருந்தி இவ்விழாவுக்கு தலைமையேற்று ஆசிரியரை வழங்கவிருக்கும் பள்ளியின் காலால தந்தை அருப்படை ஜார்ஜ் கிளமெண்ட் அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். We all should learn from Kamaraj's life and try to help others. He is called the kingmaker in Indian politics because he helped to choose good prime ministers for the country. Kamara loved education. He wanted every child to go to school. He expanded the midday meal scheme in Tamil Nadu. A person's greatness is measured by not by what they say but by what they do. Thank you.
அப்படியே கீழே லைட்டா கை வச்சு பாருங்க. நீங்க இருக்கிறீங்களா, இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே சூடு இருக்குதா இல்லையா? இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? அப்ப ஒழுங்கு நீங்க உட்காரவே இருக்கும். ஒழுங்கா இருந்தா சூடு இருக்கும். எதுக்காக இது சொல்றேன்னு சொன்னா, நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே சூடு இருந்தது போல காமராஜர் வந்து எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் அவருடைய பெயரும் புகழும் விளங்கும். எனவே இந்த பள்ளியில் நீங்கள் முடிந்து இன்னொரு பள்ளிக்கு அல்லது உயர்வான இடங்களுக்கு செல்கிற போது இந்த இடத்தில் உங்களுடைய இருப்பு ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். எனவே அதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு ஆசிரியர் இந்த பள்ளி சமூகத்தில் செல்வதற்கான ஆசிரியரை கடவுள் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பும் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா வருடமும் நம்ம கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி காமராஜரை பத்தி நம்ம பேசுவோம். உங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்து பேசுவாங்க. ஆனா அந்த நேரத்துல அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை விட நம்ம வெளியில போய் தொழில் நிமித்தமாகவோ இல்ல வேற காரணங்களுக்காகவோ வேறு மாநிலங்களுக்கு நம்ம செல்லும் போதுதான் ஏன் இவரை இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த காமராஜர் அப்படிங்கிறவருக்கு அடுத்தபடியா எத்தனையோ முதலமைச்சர்கள் நம்மளுடைய மாநிலத்துல வந்திருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு முதலமைச்சருடைய பிறந்த நாளையும் அரசு விழாவாகவோ இல்லை இந்த மாதிரியான ஒரு மாணவ செல்வங்களுக்கு அறிவுக்கு விதமாகவோ யாரும் வருடா வருடம் கொண்டாடல. மற்றவங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க வெளியில, மற்றபடி அரசு விழாவாக இந்த மாதிரி எல்லாம் யாரும் கொண்டாடல. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக வித்திட்டவர் அப்படிங்கிறத நாம தெளிவா சொல்லலாம்.
நம்மளோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமை போகணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு முழுக்கமான இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு பேர் நடப்பீங்க? 10 பரவாயில்ல நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பரவாயில்ல நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கல்வியில தூக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். மந்திரி வராது, கூட்டத்தை கூட்டுறவங்க பிள்ளைகளை சாப்பிட விடாம இருக்கு சொல்லிட்டியா? யாப்பா சாப்பிடல? சிறப்பாக செயல்பட்டு இன்றைய காமராஜர் திருவிழாவை நடனம் மூலமாகவும் மிகச் சிறப்பான நாடகம் மூலமாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்திய குழந்தைகளுக்கு மிகச் சிறப்பான நன்றிகள். மேலும் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான நன்றிகளை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.